அமைதியா இருக்கட்டா. நான் யாரு தெரியுமில்ல? என்னைய பத்தி சொல்லணும்னா ஐயோ பா, நான் எப்படி வந்து நிற்கிறேன், இது வந்து இருக்கிற சைஸ பாரு, ஆளும் மண்டையும். எனக்கு நீ உட்காருப்பா. என்ன உட்காருப்பா. ஒண்ணு இல்ல, உட்காரு. ஏ உட்காருப்பா. நிறைய வர சொல்லுங்கம்மா. உட்காரு, பயப்படாத. உட்கார். இல்ல உட்கார். அது இருக்கட்டும். தெரியுது தெரியும். நம்மளை கேட்டு பார்த்தா என் கிராமத்துல உட்காருங்கல்ல, அந்த பையன் இருக்கணும். உட்காரு, நல்லா உட்காரு. ஏ சப்புன்னு உட்காருப்பா. சும்மா நம்மளை பார்த்தா கிட்டு 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 கிட்டுன்னு அந்த பையன் இருக்கும்ல. ஹலோ சொல்லிட்டி, சும்மா கை கொடு. பயப்படுறதா? நான் வந்து டெரரிஸ்டா இருப்பேன், ஆனா ரொம்ப நல்லவன். கை கொடு. உன் பேர் என்ன பேரு? பேரை சொல்றதுக்குள்ள இப்படி நினைக்கிறாப்ல. என் பேர மாதிரி சம்முன்னு சொல்ல வேண்டாமா? வேற சொல்லு. பேரை சொல்ல பயமா இருக்கா? என் பேர் தெரியுமா? நீங்க பெரிய பாடி பில்டர். சும்மா பெரிய ஆளு. பெருவு. நீங்க உலகமா அதிபதி. பெருவு. நீங்க ராஜாதி ராஜா. என்ன சொல்லு? ராஜ மார்த்தாண்ட. வேற ராஜ கம்பீர. ராஜ பராக்கிரம. ராஜாவுக்கெல்லாம் ராஜா. போதும், உன் பேர் தான் கேட்டேன். என் பேர் என்ன தெரியுமா? சிங்கமுத்து. சிங்கமுத்துன்னு சொன்னா போதும். என் பேரு சொங்கிமுத்து. நான் நினைச்சேன், வரும்போதே நினைச்சேன் நீ சொங்கியாதான் இருக்கணும்ல. பயம் இருக்கணும்ல. சரி, இப்ப நம்ம வந்து இருக்கோம். எதுக்கு வந்த? பைபிள் கைமா வந்திருக்கேன். எதுக்குன்னு சார், நான் அங்க காத்தோட்டமா உட்காந்து கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கிறேன். சார் சிங்கமுத்து சார், எனக்கு பேமா இருக்கு. ஓ, பேமா இருக்கா? ஆமா சார். இங்க பாரு, எனக்கு காலை நீட்டினா, கைய நீட்டினா, கண்ணை காமிச்சா, சிகரெட் கொடுத்தா 1000 பேர் நிற்பாங்க. இந்த ஒன்னாவது ஒரு பைபிளை கொண்டு வந்துக்கிட்டு பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்லி நான் அடிபட்டா கூட யாரும் வர மாட்டாங்க. அதை பார்த்தா தெரியுதுல்ல. ஆமா சார். பாருங்களேன், மண்டையும் தாடியும் ஆளையும் பார்த்தாலே தெரியுது. யாரு உனக்கு வருவா? இப்ப பாரு, நான் சொல்லட்டுமா? தாராளமா. இந்த ஏரியா இங்க இருந்து கண்ணு கட்டுற தூரம் பூரா யாருக்கு தெரியுமா? ஆமா. இவ்வளவு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? எல்லாம் நமக்கு தான். ஆமா சார். சார், எனக்கு தான். ஆமா சார். நீ வந்துட்ட, வாரம் அந்த பக்கம் போலாம். போவோம் சார். சும்மா சும்மா என்ன தெரியலையே. இப்ப
என்ன முத்து? சொங்கி முத்து. சொங்கி முத்து. இப்ப பா சிங்க முத்த பாரு. என் ஃப்ரெண்ட கூப்பிடுறேன் பாரு. என் ஃப்ரெண்டு எப்படி எனக்கு உதவி செய்யறான்னு பாரு. எதுக்கு கூப்பிட போறீங்க? ஒத்துழைப்புக்கு. அத சேர்ல இருந்து எழும்ப முடியல. நோ, சேர்ல இருந்து எழும்ப கூடாதுன்னு இல்ல. நான் என்ன தனியா என்னைக்கிறோம் எனக்குன்னு என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? படைகளெல்லாம் கூட தனியா எழுந்திருக்கும். அந்த போன இருக்கா இப்ப பா என் ஃப்ரெண்டுங்க. ஹலோ, என் போனை கொண்டு வர போயிட்டானே. கொண்டாங்க, ஒரு நம்பர் நான் போட்டு கொடுத்துறேன். சிங்கமுத்து சார். சொல்லுங்க. போனது பாக்குறா. ஆனா ₹1 தான் கிடைச்சு. நீங்க அனுப்பி பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, வந்துட்டாங்க வாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சும்மா அப்படி இருப்பாங்க. சிங்கமுத்து சார், நான் சும்மா சாதாரண அதான். உங்க ஃப்ரெண்டா சார்? எனக்கும் இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யாருதா? சொக்கிமுத்து. அதனாலதான் எலும்புன்னு இருக்கேன். ஒரு டீ கொண்டு போங்க. முடியும் தூக்க. என் ஃப்ரெண்டு தூக்கம்மா என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருந்தா ஓட்டம் இருக்கு. அதை மறந்துடாத. முடியும். எந்த நேரத்துல எதை செய்யணும்னு பாத்தியா? தூக்குமா. அவன் அப்பதான் வாசிச்சுட்டு இருப்பான். எந்த நேரம் எது செய்யணும் தெரியும். எல்லாம் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. பயங்கரமான ஆளுண்ணா. ஆமா, முடியும். சொங்கமுத்து, பயப்படாத. நான் உன்னை சும்மா காமிச்சேன். பைபிள் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷன் நம்பதை பார்க்கணும். உன் பைபிளை நீ வச்சுக்க. இப்ப பாரு, என் பைல்வான் எனக்கு பக்கபாலம் இருக்கிறவன் கூப்பிடுறான் பாரு. சும்மா என் வீரமுத்து. இவரெல்லாம் டிவியில பாத்துருக்கல. பா சும்மா குப்பி ஆள விட்டு. நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. பயமா இருக்கா? உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு உங்களை தூக்கிறது பெரிய மலையாவியா? என்னையா இது? இதெல்லாம் இதுக்கு என்ன போய் அங்க இருந்து வர சொல்லிக்கிட்டு நம்ம ரேஞ்ச் என்ன அண்டர்டேக்கர் கிட்ட எல்லாம் சண்டை போட்ட பாடிக்குது. இது போட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா கேளுங்க பாப்போம். தூக்கி எல்லாரும் தூக்கி அப்படி அங்கே போல நம்ம கிட்ட வந்துகிட்டு நீங்க உங்க ஒரு ஆளை தூக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, அங்க ஒருத்தர் வேற ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னது? என் ஃப்ரெண்டு வந்தாப்புல. சரி, தூக்க முடியாம போயிட்டாப்புல. உங்க ஃப்ரெண்டு மத்த நேரத்துல ஒரு வசனத்தை வாசிட்டே இருக்கான். ஐயோ, வசனமா? என் ஃப்ரெண்டு போன உடனே வசனத்தை வச்சு ஒரு வசனம் சொல்றான். மனுஷன் நம்பதை பார்க்கணும், ஏதோ கத்திர மேல பட்டாயிப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். கத்தரா நம்பர்? நீங்க ஃப்ரெண்ட கூட்டதுக்கு என்ன இருக்கலாம்? அவங்க தான் வச்சுக்கிட்டு என்ன இப்ப பாருங்க. இப்ப ஒரு தூக்கணும் அப்படிதானே? 400 பேரை தூக்கணும் இருந்து ஒரு ஆளை தூக்க முடியாதா? என்ன அப்படியா காலையில சாப்பிட்டு விட்டிய? நீ என்னைய தூக்குற. இந்த மண்டைய ஒரு வழி பண்றோம். மண்டே ஒன்னும் பிரச்சனை இல்லை. தூக்கிடுவோமா? தூக்கிடுவோமா? நீங்க ஐயா நான் எழுமடுவா? ஐயா, அதாவது ஒண்ணு இல்ல பயப்படாது. சில பேருக்கு பொறாமையா இருக்கதான் செய்யும். நம்ம இருந்துருவோம்.
இது பொறாமையின் உச்சகட்டம். இப்ப பாப்பா, இப்ப பாரு. என்ன தலைகள் இன்னைக்கு அப்பா என்னால முடியாதுப்பா. உங்களை வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னால சத்தியம் முடியாது. எப்பா காலை என்னதான் சாப்பிட்டீங்க, 2 கண்ணுக்குட்டி உழுகிட்டீங்களோ? அப்பா நான் போறேன். வீரமுத்து 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 வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டியதை செய்தார். அப்பொழுது யோபின் சிறையிருக்கும் கர்த்தர் ஒத்தம்பா எந்த நேரம் இது? ஏய் யோபு அவன் சிநேகிதனுக்காக சரி எது பண்ணிட்டு போட்டு, நீ மனுஷனை நம்பாம இருந்தா நீ கர்த்தரை நம்பிக்கா. ஆனா நான் ஏன் பாரு, நான் டாக்டரை கூப்பிடுறேன் பாரு, சும்மா இல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், MBBS MD MD எல்லா டிகிரி முடிச்சவங்க. ஒரு சாப்பிட்டு கேட்பாங்க. ஹலோ, என்ன பிரச்சனை? ஏன் முடியல? எத்தனை பேர் என் சர்வீஸ்ல எழுப்பியிருப்பேனா? செத்து போக கொண்டு வந்தோட உயிரோட நடந்து போனான். பாத்தியா 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 எத்தனை பேரை சாவடிச்சிருப்பேன். 100 செத்தா 100 பிழைக்கும், 1000 செத்தா 1000 பிழைக்கும். இப்போ உங்களை என்ன பண்ணணும்? தூக்கி தானே விடணும், தூக்கி தானே விடணும். தூக்கி விடுமா ஒரே அனுப்பிடலாமா? சொல்லுங்க பாப்போம். சொக்கமுத்து ஒரே அனுப்பலாமா அல்லது தூக்கி விடலாமா? அந்த பயம் இது என்னது இப்படி பக்கு 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 அடிச்சு உட்காந்துருக்காரு பாருங்க. வெளியே தூரமே இருக்கிறோம் உள்ள. தெரியுது தெரியுது. இப்ப நான் இப்படி எழுப்பணும். எழுப்பிடுவோமா? நீங்க தான் முக்கியமான ஆளு. எழுப்பிடுவோம். உங்களை தவிர என்ன தூக்க முடியாது. எத்தனை நேரம் நான் எழுப்பி விட்டு வந்திருக்கேன். இப்படி உட்கார்ந்து எத்தனை நேரம் நான் அப்படி ஒரு ஊசியை போட்ட உடனே அப்படியே எழுப்பி ஓடுறீங்களா இல்லையா பாருங்க. போட்டலாமா? சரி, 1 2 3. இப்ப பாருங்க, இப்ப போட்ட ஊசியில எலும்பி நீங்க நடக்க இப்படி ஆடும் சொக்கமுத்து இங்க குத்துறது அங்க குத்தினா பாத்துருவோங்க. எனக்கு ஆடுது இப்படி ஆடும் கை. இப்ப கொஞ்சம் அது என்ன, கொஞ்சம் டோஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்தோம் வைங்களேன், அந்த கையில போட்டேன்னா இன்னும் அப்படி அப்படியே எழுதி ஓடிடுவீங்க. சரியா? இன்னும் கூட டோஸ் போட்டுருவோமா? ஒரு 5 டோஸ். இன்னும் ஒரே ஒரு இன்னும் ஒரு அடுத்த ஊசியில எழுதி ஓடிடுங்க. அந்த கை வரைக்கும்ல இந்த கை. டாக்டர் ஒரு சந்தேகம். இது குத்தனமா? இல்ல அப்புறம் உங்களுக்கு ஊசி போட தெரியுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படிதானே? என்கிட்ட எத்தனை நேரம் ஊசி போட்டிருக்கீங்க? கையை தூக்குங்க, கையை தூக்குங்கம்மா. 50 பிள்ளைகளோ ஹலோ 50 வருஷமா டாக்டர் சந்தி பக்கத்துல வந்துட்டு இருக்கீங்களா? என்கிட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அமைதியா இருக்கணும். ஓ, அப்ப இந்த 100 பேரை கொண்டது நீங்க தானா? அது வெளியே சொல்லாத சொக்கமுத்து, சொங்கிமுத்து. இப்ப பாரு, நான் போடுற ஊசி எழுதி ஓடலன்னா பாருங்க. சாவாம இருந்தா சரிதான். சரி, இப்ப பாருங்க போடுறேன். அப்படி 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 இப்படி எப்படி எப்படி இருக்கணும்? எப்படி 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 எனக்கு ஏதோ சரியா பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸா சொங்கி முத்து இங்க சொல்லிடுவேன். அல்லது 6க்கு 4ஆன்னு தெரியல. அந்த சொங்கி முத்து இப்படிதான். ஆமா, அது டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த சொங்கி முத்து பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு அந்த ஏதோ இறங்கி உட்காந்துருக்காங்க. நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா, அதனால கொஞ்சம் ஏதோ ஆச்சு. கொஞ்சம் ஐயோ ஐயோ பாவம் பரிதாபப்பட்டு விட்டுருவோம். நல்லா போடுங்க.
தெரியும். வேற ஏதாவது சொல்லி கொடுவேன், பேர் வேற ஏதாவது சொல்லி கொடுவேன் பார்த்துக்கோங்க. சொல்லும்போது சிங்கமுத்து நீங்க எழுதணுமா இல்லையா? இன்னும் ஒரே ஒரு காலில் மட்டும் கால் இழுத்துட்டு போயிடும். காலில் மட்டும் கால் இழுத்துட்டு போயிடும். காலில் இப்படி இழுத்துட்டு ஓடிடுவீங்க. இப்படி இப்படி இழுக்குமா அப்படியே கால் இழுத்துட்டு ஓடிடும். ஓடிடுவீங்க. ஒரே நான் போடாம போக மாட்டேன். போனவே வந்தாலே வச்சதை யாரும் காப்பாற்ற முடியாது. இங்க முத்து மனுஷன் சிங்கமுத்து. நான் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிக்கா பிளாட்டியே. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முடியாதுன்னு சொல்றவங்க ஏன்னா அவங்களுக்கு கொண்டுதான் பழக்கம். முடியல, உயிரோட எழுப்பி பழக்கம் முடியல. சொகமுத்து பாத்துக்கோங்க. சொங்கமுத்து சொங்கிமுத்து, நான் என்னமோ என் பேலன்ஸ்ல எனக்கு இருக்கிற நண்பர்கள், எனக்கு இருக்கிற பயில்வான், எனக்கு இருக்கிற ஃபேமிலி டாக்டர் எல்லாரையும் வச்சு நான் செஞ்செல்லாம் பார்த்தேன். சொங்கிமுத்து எழுப்ப முடியலையாப்பா. சிங்கமுத்து நான் சொல்றது கேளு. ஆ, ஏதோ நம்ம 2 பேரும் தெரியாம வந்து உட்கார்ந்துட்டோம். ஆ, ஆ. மாட்டிங்கிட்டோம். ஆமா. இது பழைய கதை தான். ஆ, ஆனா ஆ. நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. அப்படியா? காசு வேண்டாம், மருந்து வேண்டாம், ஆஹா, டைம் வேண்டாம், ஊசி வேண்டாம். ஆஹா. ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தையா? ஆ, நீங்க நல்லா கேட்டுக்கோ. ம். வந்துட்டாங்கல்ல. ஆமா. நீங்க ஒரு வசனம் படிச்சிருக்காங்க தெரியுமா? என்ன வசனம்? இப்ப அந்த பிள்ளைகள சத்தமா சொல்லுவாங்க. அப்படியா? இப்போ நல்லா கேளுங்க. ஆ, சொன்ன உடனேயே ஆ. நான் எந்திரிச்சிருவேன். அப்படின்னா நான் எந்திரிச்சிடலாம். அப்படியா? இப்ப இந்த பிள்ளைல வசனத்தை சத்தமா சொல்லுவோம். இன்னைக்கு வசனத்தை ஆ, சொல்லுங்க பாபு. 1 2 3 4. வசனத்தை சொல்லுன்னா கூப்பாடு போட்டு இதான் சொன்னேன். சொங்கிமுத்து உன் பிள்ளைகள் எல்லாம் சொங்கியா தான் இருக்கும். இல்ல இல்ல. இந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கம். அப்படியா? ஆமா, 10 மாசத்து தங்கம். இப்ப சொல்லுவாங்க பாருங்க. 1 2 3 4. எனக்கு தலை உண்டு, எழுப்பிட்டே. சொங்கிமுத்து, என்னமோ நினைச்சேன். சொங்கிமுத்து, ஆ, பேர்ல வேணா சொங்கி இருக்கலாம், ஆ. ஆனா உள்ள ஏசப்பா இருக்காரு. நீ வந்து உடல் அளவுல தான் சிங்கம், உள்ள எல்லாம் தகரம். சொங்கிமுத்து, எப்படியாவது இதை தூக்கி கொடுப்பா. நீ எவ்வளவு தேவையில்லாத வேலை செஞ்சிருப்ப. ஆமா, ஏசப்பாக்கு பிடித்தல்லாத வேலை, ஆமா. ஏசப்பாக்கு பிடித்தல்லாத காரியம். நேத்து கூட, நேத்து கூட, இன்னைக்கு காலையில கூட ஆமா. எங்க வீட்டுல சொல்லாதப்பா, வெளியே சொல்லிடாத, தூக்கி கொடுப்பா. அதனாலதான் ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஆ, என்னப்பா இவன் பாட்டுல இருக்கிறான், ஆ. ரொம்ப பெருமையா இருக்கான், அதனால ஏசப்பா உதவி செய்ய மாட்டேன். உன் பின்னாடி நான் பாவப்பட்டவன் தான். இனி எத்தனை டைம் அடிச்சிருக்கேன், ஆமா. எத்தனை டைம் நீ தூக்கி போட்டு மிதிச்சு. சொல்லாதப்பா, மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. ஏன் அப்ப நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கல தெரியுமா? ஏசப்பா அன்பு. ஓ, ஏன்னா பதிலுக்கு பதில் செய்யாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. நீ அடிச்சீங்கன்னா நான் உன்னை திருப்பி அடிக்க கூடாது ஏசப்பா சொல்லியிருக்காரு. சரி. அதனால நீ எவ்வளவு டைம் அடிச்சாலும் நான் உன்னை அடிச்சனா இல்ல இல்ல. இப்ப அந்த பிள்ளைலாம் சேர்ந்து நானும் சேர்ந்து வசனத்தை சொல்லுவோம். ஆ, கண்ணை மூடி சொல்லி ஏசப்பா இது வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சிருந்தது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஆ. உங்களுடைய பலத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. அப்படியே மாட்டீங்க. சரி சரி. என்ன ஏசப்பா, ஏசப்பா ஏசப்பா, இது வரைக்கும் நான் என்னெல்லாம் அப்படியே பெருமையா பெருமையா ஏன் பலம் நான் அப்படின்னு செஞ்சனும் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. முடிச்சிருங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு உம்முடைய பலத்தை தாங்க. சரி சரி. சரியா? கையை பிடிச்சுக்கோங்க, கண்ணை மூடுங்க. நம்மளாம் சான்ஸ் சொல்லலாமா? ஏசப்பா, அந்த வசனத்தை சொல்லி பார்ப்போம். ஏசப்பா, நான் இன்ன வரைக்கும் செஞ்ச எல்லா காரியத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லாம் நான் அட்டுடி செஞ்ச காரியத்துல மேன்மை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டப்பா. இன்னைக்கு என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏன் பலம் இல்ல, ஏன் பலம் இல்ல, உங்க பலம் தான். உங்க பலத்துல என்னை எழுப்புங்கப்பா. என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா. எப்படி
சிங்கமுத்து தான்யா. அப்படியா? ஏசப்பா தான் நமக்கு எல்லாம் சிங்கம். கண்டிப்பா ஏசப்பா தான் நமக்கு சிங்கம். ஏசப்பா எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா தான் நமக்கு ஏசப்பா தான் நமக்கு சிங்கம். ஏசப்பா தான் நமக்கு சிங்கம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி நான் மறக்கவே மாட்டாப்பா. மறக்கவே வேண்டாம். நன்றி.